அனைவருக்கும் வணக்கம். இரண்டு ஆளுமைகளை பற்றி எல்லோரும் பேசினார்கள். அவர்கள் எழுத்தாளர் மட்டுமல்ல, படைப்பாளர் மட்டுமல்ல, பேராசிரியர் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணைச் செயலாளராக தலைவரோடு ஒன்றிருந்து எப்பொழுதுமே அவரோடு இருந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர், அறிந்தவர், ஆற்றல் உள்ளவர், ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க வைப்பதில் முன்மாதிரியாக இருந்தவர். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரை பற்றி பேசணும். அவங்களோட அண்ணமாக இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, 13ஆம் தேதி அப்பா இங்கே வராருக்கா, ஃபுல்லாக வந்து பாடி செக்கப் பண்ண போகிறோம், அப்போ நீங்களாம் பண்ணிக்கோங்க. எதனா பண்ணி ஒன்று கிடக்க ஒன்று டாக்டர் சொல்லிட்டான்னா அதுவே மனசு வலிக்கும், நாங்கள் பண்ணணும்னு ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அரசு வைக்கிற மாவட்ட துறை தலைவர் ராஜகோபால் என்ன சொன்னார், அப்படி ஒரு வேலை பேராசிரியருக்கு இருந்தாலும் அது நீ இல்லைன்னு சொல்லிடுமா, அவர் அந்த பயத்திலேயே என்னென்ன ஆகிடும் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஒரே 2 நாள் நம்பவே முடியல. அவரோட ஆற்றிய பணிகள் மறக்கவே முடியாது. எங்களோட தேசங்காப்பம் மாநாட்டில் அவருடைய பங்களிப்பு அவ்வளவு பெரியதாக இருந்தது. அவர் அப்படியே குள்ளமாக கட்ட கட்ட கட்டக்கன்னு நடந்து போவார். அப்படியே ஒரு பக்கத்தில் அந்த ஒரு ரசீதி புக் வச்சுருப்போம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணி தலைவர்கிட்ட 3 லட்சம் கொடுக்கும்போது அப்படி ஒரு ஆளுமை. பேசுறது கூட அப்படி திறமையாக, அப்படி எப்படி பேசினா அவங்ககிட்ட ரொம்ப இதை சாதிக்க முடியுன்ற எண்ணெல்லாம் அவருக்கு இருந்தது. அரசு ஊழியரில் வந்து இவர் இழந்தமே கட்சியில் வந்து மோகன் இருக்கும்போது ஐயோ இந்த இடத்துக்கு யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அது மாறவே இல்லை, அதை மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் இந்த பக்கம் அரசு ஊழியர், இந்த பக்கம் கட்சியில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை இழந்திருக்கிறோம். எங்கேயா போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனைன்னு சொன்னால் ஐயோ இதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் அண்ணன் இல்லையா அப்படின்ற ஏக்கம் எனக்கு இன்னமும் இருக்குது. நான் எவ்வளோ தைரியமாக பேசினாலும் அவர் என்னால் நினச்சி பார்க்க முடியும். அந்த தைரியத்தை நாங்கள் உள்ளே போயிட்டு எஸ்பிகிட்டையோ கலெக்டர்கிட்டையோ பேசும்போது அவர் கூட இருந்து நான் பயணிச்சுவேன். அதனால அந்த தைரியத்தில் நான் அப்படியே பேசிடுவேன், இப்படி தானே பேசினார் அப்படின்னு. அது இப்போ ஓரளவுக்கு எனக்கு அந்த தைரியத்தை ஊட்டுச்சு. அதே போல் அரசு ஊழியரில் இவர் வந்து முந்தா நாள் என்னோட பெரிய மகன் ஆசிரியர் சொன்னார், அந்த ஆர்னையில் வச்சு மீட்டிங்கில் கூட நான் சொன்னோமா 113 நாளோ எந்த நாளோ அந்த நாளுக்குள்ளார இப்படி போயிட்டாருன்றத நான் வருத்தத்தோடு சொன்னேன். அந்த மீட்டிங்கில் எனக்கு வந்து வட்டக்கலை செயலாளர் ஏதோ கொடுத்ததாக சொல்லிட்டு பேசுனாப்புல. அவருடைய மரணத்தை ஜீர்ணிக்க முடியாத இடம். இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே பேசுகிறோம், அவர் எழுதினார், அவர் படித்தார், அவர் எல்லோரும் செஞ்சார், இது அப்படியே மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இங்கே எத்தனை பாடகர்களை பார்த்தேன் நான், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பாடல் எனக்கு அந்த ஒன்றுமே தெரியல, அது பனியாக உட்காந்துருக்குமா அப்படியே தெரியல. காரணம் என்னென்னா அவங்க அந்த பாடலெல்லாம் பாடி வச்சுட்டு கிடக்குறாங்க. சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியில் எங்கேயோ ஒரு கூண்டில் அடைபட்ட மாதிரி கிடக்குறாங்களே. அப்போ இருக்கிறவங்க கொடுத்தா அதெல்லாம் வெளியே இல்லாமல் எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காங்க. நடக்கிற அரசியல் மட்டுமல்ல, நடக்கிற கொடுமைகள் அத்தனையும் பற்றி எழுதியிருக்காங்க. ரமேஷ் வந்து எனக்கு அண்ணன் மகன் தான். சரி சேட்டு சொல்கிறப்ப எனக்கு யாருப்பா அப்படின்னு கேட்பேன். நான் ஸ்டுடியோவுக்கு போவேன். நான் அத்தான் இது மாதிரி பாட்டு ஒன்று எழுதிட்டேன், அது அப்படியே இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியலன்னா அது கேசட் கூட போட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதேமாதிரி தென்பள்ளிப்பட்டில் இறந்து போன சாக்கிய முகிலன் பாட்டை கூட அப்படி தான் சொல்லியிருக்காப்புல. சேரி கோயில் சேர்த்து அப்படி இவருது இப்படி செல்லங்குப்ப சுப்பிரமணி, ஜெயக்குமார்து, செந்தில் வேலந்து நிறைய பேர் பாடகர் இருக்காங்க. ஆனால் எங்கேயோ பாடுற பாட்டுக்கெல்லாம் நம்ம கை தட்டிட்டு போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம சமுதாயத்தில் பாடுறாங்க, எழுதுறாங்க, அதை படைப்பாக வெளியே எடுத்துகிட்டு வராங்க, அதை ஒன்றும் பண்ண முடியல. வருத்தம்லாம் எனக்கு உண்டு. நான் இந்த நேரத்தில் பார்த்து கட்சியில் வந்து மாவட்ட செயலரை சிக்கிட்டேன். இல்லைன்னா இவங்களுக்கு இந்த காசெல்லாம் நான் ஈர்த்து போட்டு நான் செலவு கொடுத்துருப்பேன். தான் உண்மை. இதெல்லாம் வெளியே வரணுன்ற எண்ணம் எனக்கு அதிகம் இருக்கும். இவங்களெல்லாம் வெளியே பாடுறாங்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா மோகனனுக்கு அவர் செத்துட்டாரு, அவருக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு. இது எங்கே வைக்கணும்? அவர் ஊர் பிறந்த மண்ணில் வைக்கணும். இப்போ இந்த ஆளுமைக்கு போயிட்டு அங்கே வச்சாங்க இல்லை கல்குளம், அந்த இடத்துல தான் அவருக்கு எல்லாம் நடந்துச்சு. இது இங்கே வைக்கலன்னா அங்கே மாவட்ட செயலாளர் பிரச்சனை, ஆளை யார் கூப்பிட்டு தலைவர் இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் தலைவர்கிட்ட போயிட்டு டேட்டு கேட்கும் போதெல்லாம் அண்ணன் வந்து தென்பள்ளிப்பட்டில் தான் பிறந்தவர், அங்கே தான் நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வைக்கணுன்னே சொல்லி செத்தார். 10 வருஷமாக நீங்கள் பொதுக்கூட்டம் வைக்கிறீங்கன்னா நான் தலைவர்கிட்ட இதை பேசியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலும் மோகனன் நினைவாக ஒரு பொதுக்கூட்டம் கலச பக்கத்தில் நீங்கள் வச்சிடணும்னா
நான் வந்து இப்போ மாவட்டம் மாற்ற போகிறாங்க, எத்தனை வாட்டியும் மாற்றலாம் சரி, ஏன்னா எங்கே தூக்கி போய் போட்டாலும் கலசு பார்த்தலாம் ஒரு பொதுக்கூட்டம் வைப்பன்றதுல நான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வரலாறு மறைக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒரு பாடுபட்டார். அந்த வேறொரு மேட்டரில் நைட்டில் வேண்டாம் அவங்க 12 மணி ராத்திரி வளர்மதி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் மோகனன். அதே போல் பார்த்தீங்கன்னா தோழர் பிரகாஷ் வயசு அவருக்கு எழுதுறதுக்கு வயசாகலை, படிக்கிறதுக்கு வயசாகலை, அதை படைக்கிறதுக்கு வயசாகலை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லை, என்னால் எதுவும் சொல்ல முடியல. அப்படி இருந்தும் அந்த பணியில் வந்து தலைப்பா கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு உடம்பு எப்படி முடியலன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வழி. அப்படி இருந்தோம் இந்த இடத்துல இந்த 2 ஆளுமைகளுக்காக இந்த பணியில் உட்காந்துருக்குறோம். இதில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்பயும் திரும்ப சொல்கிறேன், இப்படிப்பட்ட படைப்புகள் அடைபட்டு கிடக்கிறது. எப்படியோ உதவலாமே. எத்தனை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், எத்தனை அதிகாரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க, ஈஸியாக செலவு பண்ணிட்டு போகிறாங்களே. ஆனால் இவங்களுக்கெல்லாம் உதவலாமன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கட்சியில் மட்டும் இல்லை, நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு 2 வாட்டி சாக்கிய முடியலன்னா நான் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், 5,000 இது போட்டு எப்படியாவது வெளியே விடுப்பா. ஆனால் நீ சொல்லக்கூடாது நான்லாம் காசு கொடுத்துன்றத எல்லாம் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு ஆளுமை பற்றி நம்ம பேசுகிறோம், எழுத்தாளரை பற்றி பேசுகிறோம், அவருடைய படைப்பை பற்றி பேசுகிறோம். ரொம்ப நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்போமா? எப்படி பேசுவோன்னே தெரியல. காரணம் அது பின்பற்றணும்னு சொன்னால் அவங்க விட்டு போன பணிகளை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தார் பேராசிரியர், அது இன்னும் முடிக்கலை. அது முடிக்கலைன்றது எனக்கு பெரிய ஒரு வருத்தம். நான் உனக்கு அக்கா, நீங்கள் வேறமாங்க, உங்ககிட்ட நான் ஒரு புக்கு எழுதி நான் தலைவர் விட்டு வெளியிட போகிறேன், இப்படிப்பட்ட அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். அவர் செய்தி கேட்டது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி ஒரு அழுகை. இப்போதான் மோகனன் சித்து 2 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் சித்துட்டாருன்னு. இந்த நாளில் 2025 புது வருஷம் வருது. அதில் தன்னோட பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை மறந்துட்டு கூட 2 ஆளுமைகளுக்கு அவர் வந்து விழா எடுக்கிறாருன்னா அதுக்கு மனசு வேணுங்க. மனசு வேணும். எல்லாருக்கும் மனசு இருக்கும், செய்யணும்னு தோணாது. ஆனால் அவருக்கு தோணுது, அதை செய்ய முடியாத நிலைமையில் இருப்பார். இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ரொம்ப வருத்தம். எப்படி சொல்லின்னு போகிறதுனே எனக்கே தெரியல. 4 டைம் கடந்து போச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்ன விட்டு தான் நான் நிறைய நேரம் பேசியிருப்பேன். அண்ணா சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் எல்லாருமே பாடகர். நான் சென்னைக்கு போனாலும் வேறு எங்கே போனாலும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே போவேன். அந்த எனக்கு அந்த அளப்பு தெரியாது, எப்போ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை அது. எங்கே போகிறோம், அங்கனூர் போகிறோம், பொங்க வைக்க போகிறோம், அந்த பாட்டெல்லாம் எப்படி முடியல. அது அதேமாதிரி மோடிக்கு பாடினார் பாருங்க, பாட்டாது ஒருத்தர்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. இப்போ செல்லங்குப்ப சுப்பிரமணியம் ஒரு பாட்டு பாடினார், மாரிமுத்து ஐயா எழுதி வச்சு, மனசே கலங்கி போச்சுங்க. இதெல்லாம் வெளியே வரணும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இது எந்த கூட்டம் போட்டு பேசினா இதெல்லாம் சரி பண்ண முடியும்? இங்கே மட்டும் ஒன்று பதிவு பண்ணுறேன். நான் கண்டிப்பாக மோகனனுக்காக நான் ஒரு பொதுக்கூட்டம் வைப்பேன். அந்த பொதுக்கூட்டத்தில் வைக்கும்போது எங்களை எல்லாருமே பாடகராக நாங்கள் அறிமுகப்படுத்துவேன். அப்போ தலைவருக்கு 100 விழுக்காடு வருவார். அதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. இது நான் அவர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன். அவங்க எடுப்பாங்க, இவங்க எடுப்பாங்க, இல்லை நான் அண்ணனுக்காக நான் வந்து பொதுக்கூட்டம் நான் வச்சே தீருவேன். அது எத்தனை ஒரு 13 விஷயத்தை நான் எழுதி கொடுத்துருக்குறேன். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நாங்கள் அறிவித்தோம், நீங்கள் வரல, அதனால் பொதுக்கூட்டம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் வந்து அறிவித்து பேச முடியாதுன்னானே சொன்னேன் நான் தலைவர்கிட்ட. அப்படியே பார்த்தாரு. கண்டன ஆர்ப்பாட்டம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பொதுக்கூட்டமாக வச்சு கூட பேசிட்டுன்னு சொன்னேன் இந்த லாஸ்ட் டைமில். சிரிச்சுக்கிட்டே போனார். ஏன்னா அந்த வழியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பிரகாஷ் பாருக்கு சொல்ல போனால் இப்போ கூட ஓடி செய்யணுன்ற வேகம் இருக்கும், ஆனால் முடியாது. ஆனால் வேகம் இருக்கிறவங்க செய்ய மாட்டுறாங்க, இது உண்மை. இப்போ சேட்டா அவர்களுக்கு நான் ஒரே விஷயத்த என்ன சொல்கிறேன்னா, அண்ணா சொன்ன மாதிரி போகிறப்பெல்லாம் அந்த பாட்டு கேட்டு நாங்கள் கலைச்சிப்போம். இன்னும் நீங்கள் எழுதுங்க, எங்களால் முடிஞ்சு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை கலைஞர்கள் இருக்காங்க, எழுத்தாளர் இருக்காங்க, பாடகர் இருக்கீங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் கேளுங்க, எப்படி மெதுவாக நாங்கள் ஏதாவது பண்ணணும். 2025 நல்ல வருஷமாக தான் பிறந்திருக்கு, ஒன்றும் இல்லை. அதனால் நிறைய ஒரு லிஸ்ட்டு போடுங்க, ஆசிரியர்கள் லிஸ்ட்டு போடுங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்கள எடுங்க. அப்போ நம்ம சமூகம், மக்கள் சமூக பணி செய்கிறோம், சமூக தொண்டு செய்கிறோம், எங்கே செஞ்சிட்ருக்கோம் வாயால் பேசிக்கிட்டு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வலி. இப்போ நான் சொல்ல போனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் மாவட்ட செயலாளராக 30 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன். 30 லட்ச ரூபா இந்த 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 இப்போ போயிருக்கிற வருஷத்தால் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் இருக்கும்.
ஆனால் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால நான் வந்து வீட்டில் நெருக்கடி கொடுக்குறதில்ல. சொன்னீங்க பாருங்க, பெண்கள் எல்லாம் வெளியே விட மாட்டாங்கன்னு. நான் காலில் நிற்கும் போது அந்த தைரியம் தானாக வந்துடும். ஆனால் என்னை புரிஞ்சுக்கணுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட் மாஸ்டர், என் பையன் வந்து ஒரு அரசு ஊழியர் வாத்தியார். அப்போ எல்லாருமே படித்தவங்க. அப்போ வெளியே போகும்போது என்ன நடக்குன்றதுலாம் தெரியும். நான் சொல்லுவேன், தம்பி என்ன வேணாலும் நடக்கும், அடிப்பான், திட்டுவான், சாவும், ஆக்சிடென்ட் ஆகும், இதெல்லாம் நடக்கும். இது நடந்தே தீரும். அதெல்லாம் பயந்து நிற்க முடியாது என்னால். அப்படி நான் நேற்று கூட சொல்கிறேன், மா நீ எப்படிமா உனக்கு துணிச்சலாம் அப்படி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய சண்டையெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். அதனால ஏதோ நம்ம பேசுகிறோம், முற்போக்கு அப்படி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பாடகர்களாக என்னோட கருத்து நான் ஒன்று சொல்கிறேன். வலிக்குது. நீங்கள் நிறைய எழுதிருக்கீங்களே, வெளியே விட முடியலன்னு, கொடுக்க முடியலையே, கொடுக்குறவங்களா நிறைய பேர் இருக்கிறோம், கொடுக்க மாட்டுறாங்களேன்னு அந்த வலி இருக்குது. தயவு செஞ்சு நேரம் இல்லை, நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. எங்கள் தோழர் பேசுகிறப்ப தான் நாங்கள் காரில் கூப்பிட்டு போக போகிறோம். அது வரைக்கும் எங்களை எப்படி இருந்தாலும் உட்கார வைப்பீங்க, அது மட்டும் எங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி விழாவை நீங்கள் எடுங்க. முடிஞ்ச மட்டும் நான் இன்னைக்கு கூட நினச்சேன், இன்னைக்கு அது சொல்லக்கூடாது. வந்துட்டாங்க நம்ம தோழர்லாம், சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு வருஷப்பிறப்பு வாங்கப்பா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன், பார்சல் பண்ணிவிட்டு அவங்கவுங்கள வர வச்சு சும்மா என்கிட்ட ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படி 100 பேருக்கு அப்படி கொடுத்து அனுப்பினேன். நான் ஒரு 5000 கொடுத்தா அவருக்கு ஹெல்ப்பாக இருக்குமே. அப்படி எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எழுதுறவங்கலாம் இல்லை, சம்பாதிக்கிறவங்கள சொல்கிறேன் நான். அதனால் தோழர்களே, அவருடைய ஆளுமை சொல்லி முடிக்க முடியாத ஒரு ஆளுமை. சொன்னால் எனக்கு அழகாக வரும். 2 பேரும் அக்கா அக்கான்னு அப்படி உயிரை விட்டுருவார். அக்கா எங்கே இருக்கீங்க, ஒரு ஃபோன் அடிப்பார், பாப்பா எங்கே பார்த்தாலும் உங்கள் ஃபேஸ்புக்கு அப்படி சொல்லுவார். இல்லை அவர். ஆனால் அதே மாதிரி மோகனன்னும் அப்படிப்பட்டவர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகாமல் அந்த வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். தலைக்கு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் கடந்து போங்க, ஈஸியாக எடுத்துன்னு போங்க. இப்படி தான் நடக்கும். இப்போ தோழரை ஒருத்தர் யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தலையில் தூக்கி வச்சுக்கணும், ஐயோ இப்படி அதை விட்டுடுங்க. நான்லாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். எனக்கு அக்டோபர் 3ஆம் தேதி 60 வயசு. நான் 61 வந்து நிற்கிறேன். இப்போது யார் என்ன சொன்னாங்க கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி போயிடுது. அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் வாழ முடியும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் 2-3 வருஷம் கூட வாழ முடியாது, அப்படி ஆகிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய எழுத்துகள், உங்களுடைய பாடல்கள் எல்லாமே எங்கள் மனசில் இருக்குது. இதுதான் சேரிக்கு ஒரு சேட்டை அவர் இங்கே பண்ணியிருக்கிறாரு. 2 ஆளுமைகளை பற்றி இந்த இடத்துல முன்னெடுத்து அவருடைய பிறந்த நாளில், அதுவும் முதல் வருஷத்தில் 2025 முதல் வருஷத்துல இப்படி ஒரு நிகழ்வு அவர் செஞ்சிருக்கிறாரு. அவரை நான் நெஞ்சார வாழ்த்துறேன். அவங்க குடும்பங்களை என் மனசார நான் வாழ்த்துறேன். புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர் வாழும் அம்பேத்கர் எழுச்சி தவறு ஆணைக்கிணங்க மைய மாவட்டத்தின் சார்பாக, இந்த அவையில் இருக்கிற உங்களின் சார்பாகவும், எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், எல்லாருடைய சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி இந்த இடத்திலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.